குட் மார்னிங் யாமி ஓம். இன்றைக்கி ஒரு ரெசிபி என்னென்னா வெண்பொங்கல் தான் இன்றைக்கி ரெசிபி. பொங்கல் அப்படின்னு வரும் இல்லையா, ஸோ அந்த பொங்கல் தாங்க இன்றைக்கியோட ரெசிபி. அதுக்காக பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சரிசி பச்சரிசி 1 கப் எடுத்தீங்க அப்படின்னா பாசிப்பருப்பு ஒரு அரை கப்பு வந்து எடுத்துக்கோங்க. அது ரெண்டையும் குக்கரில் சேர்த்து தண்ணி அளவு பார்த்திங்கன்னா அரிசிக்கு ஒரு 2 மடங்கு இருக்கிற மாதிரி அரிசி சேர்த்து அதை வந்து குக்கரில் தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரில் ஏற்றி விசில் வர வரைக்கும் வந்து விட்டுறலாம். ஒரு 2 விசில் விட்டால் போதுமானது தான். அதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா மஞ்சத்தூள் நல்லது இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்காக மிளகு, நான் வந்து அப்படியே முழு மிளகு தான் வந்து எடுத்து சும்மா மிக்சியில் ஒரு லைட்டாக ஒரு கிரு விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயத்துக்கு அப்புறம் ஒரு கடாயில் கடுகு கருவேப்பிலை இது போட்டு தாளித்ததுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணி அதை நல்லா பொரிய விடுங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், அந்த மிளகு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாகட்டும். அது நல்லா அப்படியே வதக்குனதுக்கப்புறமா இதை பொங்கலோடு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு நெய் வந்து மேலாப்பில் நெய் விட்டு இறக்குனோன்னா நமக்கு தேவையான பொங்கல் வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், அப்படியே நல்லா இருக்குது பாருங்கள் பொங்கல். அதுக்கு காம்பினேஷன் வந்து இது வந்து தேங்காய் சட்னி, வெள்ளையாக இருக்கிறது தேங்காய் சட்னி, இது வந்து வேர்க்கடலை சட்னி. ஸோ 2 விதமான சட்னி இன்றைக்கி வந்து வச்சுருந்தேன். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.